Hello children. So in this video, what is the topic and then subtopics we are going to learn means plant physiology. First subtopics என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா plastids. So plastids are double membrane bound organelles found in plants and some algae. Okay. So plastids அப்படின்னா என்னன்னாக்கா it is one of the organelle. அதாவது mitochondria அது மாதிரி நிறைய ஆர்கனல் இருக்குல்ல, லைசோசோம், ரிபோசோம்ஸ், அது மாதிரி பிளாஸ்டிட்ஸ்ன்றதும் ஒரு ஆர்கனல். இது எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் எஸ்பெஷலி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட்ஸ்லேயும் ப்ளஸ் ஆல்கேலையும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா இது வந்து 2 மெம்பரனால் வந்து கவர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்டு ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. இதனுடைய யூசஸ், இந்த பிளாஸ்டிக்ஸ்னுடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ப்ரிப்பேர் ஆன ஃபுட்டு ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும் இல்லையா, ரிமைனிங் ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் த பிளாஸ்டிக்ஸ். இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் தென் லியூகோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் அப்படின்னாவே, குளோரோ அப்படின்னாவே நமக்கு தெரியும் க்ரீன் பிக்மெண்ட் இல்லையா. ஸோ அப்போ அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிளாஸ்டிக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு குரோமோபிளாஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்கா எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு கலர்டு பிளாஸ்டிக்ஸ். எல்லோ இருக்கலாம், இல்லை ரெட் இருக்கலாம், இல்லை ஆரஞ்சு. ஓகேவா? அந்த பிளாஸ்டிக்ஸ் தான் நம்ம என்ன பேர்னாக்கா குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லியூகோபிளாஸ்ட். ஸோ இது எப்படி இருக்குனாக்கா கலர்லெஸ் பிளாஸ்டிக், எந்த கலருமே இருக்காது, கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ குளோரோபிளாஸ்ட் ஆர் க்ரீன் பிளாஸ்டிக்ஸ் containing green pigment called chlorophyll. So chloroplast are oval shaped organelle having a diameter of 2 to 10 micrometer and a thickness of 1 to 2 micrometer. See children, chloroplast அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து க்ரீன் கலர் வந்து பிளாஸ்டிடு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பிக்மெண்ட் இருக்கும். அதுக்கு என்ன பேருனாக்கா குளோரோஃபில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் ஆர்கனல். ஸோ இதுதான் என்னன்னாக்கா குளோரோபிளாஸ்டோடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஷேப்பில் இருக்குனாக்கா ஓவல் ஷேப் ஆர்கனலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதனுடைய டயமீட்டர் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 10 மைக்ரோமீட்டர் சொல்லிக்கிறாங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 to 2 மைக்ரோமீட்டர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனுடைய இந்த குளோரோபிளாஸ்ட் சுற்றி கவர் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கவரிங் பேர் தான் என்னென்னாக்கா என்வலப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்வலப். குளோரோபிளாஸ்ட் என்வலப் ஹேஸ் அவுட்டர் அண்ட் தென் இன்னர் மெம்பரேன்ஸ் which is separated by intermembranous space. See children, இதுதான் வந்து என்னக்கா இந்த என்வலப். இதில் வந்து என்னக்கா டபுள் லேயர் இருக்குது. இந்த 2 லேயருக்கு நடுவில் என்ன இருக்குனாக்கா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னர் மெம்பரேன் உள்ளே இருக்கிறது இன்னர் மெம்பரேன், வெளியில் இருக்கிறது வந்து அவுட்டர் மெம்பரேன், அதுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரோமா. Say matrix present inside to the membrane is called the stroma. It contains DNA, 70s ribosomes and other molecules required for protein synthesis. See children, அதாவது இந்த மெம்பரேனுக்குள்ள சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குல்ல, மேட்ரிக்ஸ்னாக்கா சப்ஸ்டன்ஸ், அதுக்கு தான் பேர் என்னன்னாக்கா ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் பேர் என்னக்கா ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த டிஎன்ஏ வந்து எப்படி இருக்குனாக்கா 70s ரிபோசோம்ஸ் இருக்கும் அண்ட் அதர் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதனோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தைலகாய்ட்ஸ். So it consists of thylakoid membrane that encloses thylakoid lumen. Okay. So photosynthetic pigment are present in thylakoids. Thylakoids forms a stack of disc-like structure called grana. ஸோ இது வந்து நம்ம சிங்குலரில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானம். சி சில்ட்ரன், ஸோ இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதில் ஒன்று மேலே ஒன்று அடுக்குன மாதிரி இருக்குது இல்லைங்களா,
ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னாக்கா தைலகாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் என்னென்னாக்கா அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் வந்து இருக்குது. அந்த தைலகாய்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னாக்கா ஒரு பேக் மாதிரி அது வந்து எது மாதிரி இருக்கும்னாக்கா டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். அது வந்து ஒன்று இன்னொரு மேலே இந்த டிஸ்க் ஷேப் வந்து ஒன்று இன்னொன்று மேலே அரேஞ்ச் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த இது வந்து எப்படி இருக்குன்னாக்கா கிரானுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, கிரானா ஸ்ட்ரக்சரில் இருக்குது. சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த கிரானாக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரானா அப்படின்னா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா தைலகாய்ஸ் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் disc stacked one above the other called the granum. So grana are interconnected by stoma lamella. அதாவது கிரானா அந்த டிஸ்க் ஷேப், அதாவது இந்த மாதிரி டிஸ்க் ஷேப் ஒன் above the other அடுக்கி இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா கிரானா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒன்று இன்னொன்னோட எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குதா கனெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்ட்ரோமா லாமிலா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? ஸோ குளோரோபிளாஸ்ட் எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது பிளான்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் ஸ்டோரேஜ் ஆஃப் த ஸ்டார்ச்ன்றது பிளான்ட் ஃபுட்டு, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிந்தசிஸ் ஆஃப் த ஃபேட்டி ஆசிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஆஃப் த லிப்பிட்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் formation of the chloroplast ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த chloroplast. ஓகே, நெக்ஸ்ட் சப் டாபிக் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா photosynthesis. It is familiar topic for you. It is nothing but the process by which the green plant prepare its own food are called as the photosynthesis. Okay, see photosynthesis, photo அப்படின்னா என்னன்னாக்கா லைட், synthesis அப்படின்னா என்னன்னாக்கா to build. Okay, so is a அப்போ photosynthesis அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா is a process by which okay autotrophic organisms like green plants, algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. அதாவது photosynthesis அப்படின்னா என்னன்னாக்கா autotrophic பிளான்ட்னா என்னன்னாக்கா the organism which prepare its own food. எந்த ஆர்கானிசம் ஓன் ஃபுட் அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னாக்கா க்ரீன் பிக்மெண்ட் இருந்தால் தான், அதாவது குளோரோஃபில் இருந்தால் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா ஆல்கே, அப்புறம் குளோரோஃபில் கண்டெய்னிங் பாக்டீரியா, அது என்ன பண்ணோம்னாக்கா எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் த சன்லைட், எங்கேருந்து அந்த எனர்ஜி கிடைக்குனாக்கா ஃப்ரம் த சன்லைட், அது என்ன பண்ணோம் அதனுடைய ஃபுட்டு வந்து சிந்தசிஸ் பண்ணோம். அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் carbon dioxide combines with water in the presence of sunlight and chlorophyll to form carbohydrates. See children, this is only definition. So photosynthesis அப்படின்னா என்னன்னாக்கா it is one of the process. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா carbon dioxide combined with water in the presence of sunlight and chlorophyll to form carbohydrate. So during this process oxygen is released. ஓகே, ஆஸ் ஏ பை ப்ராடக்ட். அதாவது மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும். எப்போ ரியாக்ட் ஆகும்? சன்லைட்டும் குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகிட்டு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். இது கூட இன்னொரு ப்ராடக்ட் என்னது ப்ரொடியூஸ் பண்ணுறது? ஆக்சிஜன். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ். அதையே தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க மாலிகுலர் ஃபார்மில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6CO2 அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு 12H2 மாலிகுலோட ரியாக்ட் ஆகுது. எப்போது லைட்டு அண்ட் தென் குளோரோஃபில் இருக்கும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது? C6H12O6, இது என்னன்னாக்கா கார்போஹைட்ரேட். ஓகேவா? இது அப்புறம் 6 மாலிகுல் ஆஃப் த வாட்டர் அண்டு 6 மாலிகுல் ஆஃப் த ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஸோ இது வந்து என்னன்னாக்கா கார்போஹைட்ரேட்னுடைய சிம்பிள் ஃபார்ம். அது என்ன சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா குளுக்கோஸ். ஓகே, ஸோ இதையே வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் in the presence of the sunlight and then chlorophyll, it forms the product glucose plus water and oxygen. Okay, so where does photosynthesis occur? எங்கே வந்து இந்த photosynthesis வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ photosynthesis occurs in all green parts of the plants, especially in green leaves. எங்கே வந்து நடக்கும்னாக்கா எல்லா green parts of the plantலேயும் வந்து நடக்கும். மெயினாக எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் லீவ்ஸில் தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தட்டிக்
The next subtopic we are going to learn about photosynthetic pigments. So pigments involved in the photosynthesis are called photosynthetic pigments. First pigmentனா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கலரிங் ஏஜென்ட் ஓகேவா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிற பிக்மெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா photosynthetic pigment அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ photosynthetic pigments are of two classes, namely the primary pigment and accessory pigment. அதாவது photosynthesis process இன்வால்வ் ஆகிற பிக்மெண்ட் வந்து 2 கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் என்ன, அந்த 2 கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி பிக்மெண்ட்ஸ் ஓகே. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசசரி பிக்மெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ குளோரோஃபில் ஏ இஸ் த பிரைமரி பிக்மெண்ட் that traps solar energy and converts it into electrical and chemical energy. இதில் பார்த்தீங்கன்னா எது வந்து பிரைமரி எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணிவிட்டு அதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வந்து குளோரோஃபில்னுடைய ஃபங்க்ஷன் ஓகே. thus இட் இஸ் கால்ட் த ரியாக்ஷன் சென்டர். ஸோ இந்த பிக்மெண்ட்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ராசஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு அதர் பிக்மெண்ட் such as chlorophyll B அண்டு கரோட்டினாய்ட்ஸ் ஆர் கால்ட் அசரி பிக்மெண்ட். இப்போது ப்ரைமரி பிக்மெண்ட்னா குளோரோஃபில் ஏ சொன்னாங்க இல்லையா. தென் செகண்டரி அதாவது அசசரி பிக்மெண்ட் அது அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குளோரோஃபில் பி அண்ட் ஆல்சோ த கரோட்டினாய்ட்ஸ், இதுவும் பிக்மெண்ட்டு தான் சரிங்களா. இது ரெண்டும் சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா as they pass on the absorbed energy to chlorophyll A. அதாவது இது வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து எங்கே பாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏக்கு வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட் திங் தட் இஸ் குளோரோஃபில் ஏக்கு வந்து அவங்க எப்படி சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா CHLA அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாலிகுல்ஸ் ஓகேவா. குளோரோஃபில் மாலிக் வந்து இது எனர்ஜி வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங் ரியாக்ஷன் சென்டர் தட் இஸ் த பிரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்டு harvesting center that is the accessory pigments together form pigment system. அதாவது primary and then accessory pigment ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா pigment system. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் சன்லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது சன்லைட்னுடைய வேலை என்ன ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். see children. So the entire process of photosynthesis takes place inside the chloroplast. So the structure of chloroplast is such that the light dependent, that is light reaction, and the light independent, that is called as what, a dark reaction. So takes place at different sites in the organelle. See children. So the entire process of photosynthesis ஓகே எங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குளோரோபிளாஸ்ட் ஓகே. அதாவது குளோரோஃபில் இருக்கும், அந்த குளோரோஃபில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் அந்த லீஃப் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு பார்ட்டு ஓகேவா. ஸோ the structure of chloroplast is such that light dependent and then light independent. இதில் வந்து 2 types of the reactions வந்து இருக்குது, லைட் டிபெண்ட் அண்ட் தென் லைட் இண்டிபெண்ட். லைட் டிபெண்ட்னா லைஃப் இருக்கணும் அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்க. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ரியாக்ஷன். லைட்டே இல்லாமல் நடக்கும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ரியாக்ஷன். ஸோ இந்த ரெண்டுமே எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளோரோபிளாஸ்ட் ஆர்கனலில் தான் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 2 டைப் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் சரிங்களா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில் ரியாக்ஷன். இன்னமும் வேறு என்ன சொல்லலாம்னாக்கா லைட் ரியாக்ஷன் ஓகேவா. அப்போ லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், ஹில் ரியாக்ஷன் ஆர் லைட் ரியாக்ஷன் இது எல்லாமே ஒன்று தான் சரிங்களா. ஸோ திஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ராபின் ஹில் ஓகே. எந்த வருஷம் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1939. அதுக்கு லைட் ரியாக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் டிஸ்கவர் பண்ணவ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராபின் ஹில் அப்படின்றவர் தான் 1939 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். இது என்ன, இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா. ஸோ திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த presence of light energy in thylakoid membranes.
ஸோ ஏற்கனவே நம்ம தைலக்காய்டுனா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த லைட் ரியாக்ஷன்ஸ் வந்து எங்கே நடக்குது, எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் த லைட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலக்காய்டு மெம்பரேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா கிரானா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு photosynthetic pigment absorb the light energy and converts it into chemical energy ATP and NADPH2 அதாவது நல்ல கவனிங்கம்மா. இந்த ரியாக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் என்ன பண்ணோம்னாக்கா லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் எனர்ஜி ஏடிபி அண்ட் தென் NADPH2 வந்து கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் மூவ் அவுட் ஃப்ரம் த தைலக்காய் டு த ஸ்டொமேட்டா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். அதாவது இந்த ப்ராடக்ட் அதாவது ஏடிபி அண்ட் தென் NADPH2 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட் ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு அது என்னவாகும், மூவ் ஆகும். எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா தைலக்காயிலேருந்து, சரிங்களா, தைலக்காய்ட் டு த ஸ்டோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். தைலக்காயிலேருந்து ஸ்டோமா பார்ட்டுக்கு மூவ் ஆகும். இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ மோர் டு நோ கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதுனுடைய எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏடிபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகே, ஏடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடினோசின் டைபாஸ்பேட். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்கம்மா. நெக்ஸ்ட்டு NAD அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். நெக்ஸ்ட்டு NADP அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோட்டினமைன் adenine dinucleotide phosphate. Okay, so that's all about the light reaction. Next we are going to learn about what a light independent reaction. அப்படி இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா டார்க் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்படி இல்லைனா பயோசிந்தட்டிக் ஃபேஸ் இப்படின்னு சொல்லலாம் சொல்லிக்கிறாங்க. See, dark reaction or biosynthetic pathway is takes place in ஸ்ட்ரோமா. சரிங்களா, இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரோமா பார்ட்டில் நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ டியூரிங் திஸ் ரியாக்ஷன் CO2 is reduced into carbohydrates with the help of light generated ATP and NADPH2. See children, இந்த டார்க் ரியாக்ஷன் அப்படின்னா இதுக்கு என்ன பேர் சொன்னாங்கன்னா பயோசிந்தட்டிக் பாத்வே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எந்த பார்ட்டில் டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரோமா. சரிங்களா, இந்த ப்ராசஸில் வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிடியூஸ் ஆகுது. ரிடியூஸ் ஆகிட்டு என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். இது எப்படி நடக்குது, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்டாக ரிடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வித் த ஹெல்ப் ஆஃப் த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா light generated ATP and then NADPH2. Okay, so this is also called the Calvin cycle. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது இந்த லைட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், பயோசிந்தட்டிக் ஃபேஸ் இதுவும் இல்லாமல் இந்த கன்வர்ஷன் நடக்குது இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்டட் ரிடியூஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் கேரிட் அவுட் இன் த absence of light, so only it is called as the dark reaction. இந்த கன்வர்ஷன் வந்து லைட்டே இல்லாமல் நடக்குது. லைட் அதனால தான் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. In Calvin cycle, the input are carbon dioxide from the atmosphere and the ATP and then NADPH2 produced from light reaction. இப்போ இந்த கால்வின் ரியாக்ஷன் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிடியூஸ் ஆகிட்டு கார்போஹைட்ரேட்டாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ATP அண்ட் தென் NADPH2 சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஃப்ரம் த அட்மாஸ்பியர். தென் ATP அண்ட் தென் NADPH2 எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் ரியாக்ஷன்லேருந்து வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் அந்த லைட் ரியாக்ஷன், லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் அதாவது கெல்வின் சைக்கிள், அதுலேருந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ லைட் ரியாக்ஷன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் தென் ஆக்சிஜன். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா குளுக்கோஸ் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. இது இந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன தேவைன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதில் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிக்மெண்ட், ஓகேவா, அதாவது குளோரோஃபில் இருக்கும் இல்லையா, அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட், அப்புறம் வந்து லீஃப் ஏஜ்,
அண்டு அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பிளான்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது தான். சரிங்களா? இது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகே, இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்னவாகும், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை, அந்த லீஃப் வந்து க்ரீன் கலர் இல்லாமல் எல்லோ கலர் இருக்குது அப்படின்னா லீஃப் ஏஜ்னா அது வந்து லீஃப் ரொம்ப நாளாக ஆயிருக்கும் இல்லையா, அது மேபி ட்ரை ஆகி கூட இருக்கலாம். அப்புறம் வந்து அக்குமுலேஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட், கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், வாட்டர் அண்ட் தென் மினரல் எலமெண்ட்ஸ். இதுவும் என்ன கண்டிப்பாக என்ன தேவையோ எந்த அளவு தேவையோ, லைட் கண்டிப்பாக இருந்தே இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடும் இருக்கணும், டெம்பரேச்சர் லெவல் ஹீட் இருக்கணும் இல்லைங்களா, சன்லைட், அதுக்கப்புறம் வாட்டரும் இருக்கணும், ப்ளஸ் மினரல், அது சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் இல்லையா வாட்டர், அதுவும் அந்த மினரல்ஸும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் என்னவாகும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். இது இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.